இருக்கட்டும், நம்ம தோழர் ப்ளூ சட்டை மாறன் மாதிரி ஆளுகிட்ட எல்லாம் நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு உண்மையிலேயே சென்சார் ரொம்ப கெடுபடி ஆயிடுச்சு. நம்ம நினைச்சதை சினிமால சொல்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். சென்சார் ஆகி நெட்ஃபிளிக்ஸ்ல அன்னபூரணி படத்தை தூக்குறாங்க. அப்போ நம்ம இந்த சோசியல் மீடியா மூலமா தான் இந்த பகுத்தறிவு சிந்தனைகளை பரப்பக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நம்ம ஆளுகள்லாம் டீமுகள்லாம் சூப்பரா ரெடியாகி யூடியூப் சேனல்ல பின்னி பெடல் எடுக்கிறாங்க. அது விவாத மேடையில எல்லாம் போய் உட்கார்ந்தாங்க வச்சுங்க. நம்ம தோழர் மரிவதன் மாதிரி ஆளுகள்லாம் ஒண்ணு பேசுறதுக்கே வழி இல்லை. அந்த மாதிரி இன்னைக்கு இளம் பெரியாரிஸ்டுகள் ரொம்ப யூத்தா நிறைய பேர் களத்துல இறங்கிட்டாங்க. அதனால இந்த சினிமா மீடியாவை தாண்டி இந்த சோசியல் மீடியா நம்ம பலமா கைப்பற்றி, ஏன்னா அதுக்கு சென்சார் கிடையாதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? அது கிடையாது. அந்த சோசியல் மீடியா மூலமா ஐயாவுடைய கருத்துக்களை மிகப்பெரிய அளவில் கொண்டு போகணும். என்னுடைய முறையில் நான் ஐயாவின் கருத்துக்களை இப்படித்தான் சொல்றேன். நீங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்கணும்னா தெளிவான சிந்தனை தேவை. தெளிவான சிந்தனை தேவைன்னா எந்த விதமான மூட நம்பிக்கையும் இல்லாம இருக்கணும். எந்த விதமான மூட நம்பிக்கையும் இல்லாம இருக்கணும்னா நீங்க ஒரு பெரியாரிஸ்டா இருந்தா தான் முடியும். அதனால சுயநலமாக கருதினாலும் கூட நீங்கள் ஒரு பெரியாரிஸ்டா இருந்தா வாழ்க்கையில் மகிழ்ச்சியா இருக்கலாம். அந்த பாதையை எனக்கு போட்டு கொடுத்த என்னுடைய அன்பு தம்பி, அவர் என்னோட 2 வயசு சின்னவர், வேலு பிரபாகரனுக்கு இந்த நேரத்துல அவருடைய குடும்பத்தாருக்கும் சேர்ந்து என்னுடைய அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு குடும்ப சப்போர்ட் இல்லாம இந்த மாதிரி ரேஷனல் திங்கிங்குள்ள போறது ரொம்ப கஷ்டம், ரொம்பவே கஷ்டம். அது ஒவ்வொரு பெரியாரிஸ்டுகளும் உணர்ந்திருப்பாங்க. அந்த அவருக்கு ஆதரவா இருந்த குடும்பத்தாருக்கும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். ரொம்ப நன்றி சார்.